கருங்காலின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர வகை. ஸோ இந்த மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் தான் வந்து கருங்காலி பொருட்கள். அதில் ஒன்று வந்து மாலையாக இருக்குது. ஸோ இந்த மரத்துடைய முக்கியத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்தியை அதிகமாக ஈர்த்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த மரம் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ அந்த மரம் ஹோல்ட் பண்ணுறதுனால அந்த மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அண்ட் அந்த பொருட்களை யூஸ் பண்ணுற நம்மளுக்குமே வந்து அது போடுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் நிறைய பர்சனலாக யூஸ் பண்ணிக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லாவே இருக்குது. நிறைய தடைப்பட்ட விஷயங்கள் இது போட்டதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதை தாண்டி குலதெய்வத்துக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மரம் தான் வந்து கருங்காலி மரம். ஸோ இதை வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய குலதெய்வம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அது குலதெய்வம், அவங்களுடைய குலதெய்வம் வந்து அவங்க கூடவே இருந்து அவங்கள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு நம்மக்கிட்ட இப்போ ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 580 4,500 5,000 வரைக்குமே இருக்குது. இப்போ 480 வாங்கி போகிறதுனால நமக்கு நன்மைகள் கம்மியாக கிடைக்கும், இல்லை அதிகமான காசில் வாங்கி போட்டால் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அப்படி இது வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின். எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி பெனிஃபிட்காக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஸோ ஒரு ஸ்டைல் ஃபேஷனாக இது ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்டைலுக்காகவும் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும் போதே சிவகார்த்திகேயன் அண்ணா மாலை கொடுங்க, தனுஷ் அண்ணே மாலை கொடுங்க அப்படின்னு தான் அதுக்கு ஒரு பேரே அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருமே வேற வேற மாதிரி ஒரு மாலைகள் போட்டிருக்காங்க. அது எல்லாமே கருங்காலியில் செஞ்சது தான். நான் வேற வேற வெரைட்டியில் இருக்கு. இல்லை கருங்காலின்றது ஒரே வெரைட்டி தான். இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது கருங்காலி தான். பட் தனுஷ் சார் யூஸ் பண்ணுறது எக்ஸாக்டாக கருங்காலியான்றதை என்னால் டிஃபைன் பண்ண முடியல. அண்ட் அதில் வந்து ஒரு 2-3 கலரில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதில் ருத்ராட்சம் ப்ளஸ் கருங்காலியாக இருக்குமோன்ற. இப்போ அவங்க போட்டிருக்கிற மாலையெல்லாம் எவ்வளோ விலை அதெல்லாம் சார்? இப்போது இதுக்கு வந்து இதுதான் விலைன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிர்ணயிக்கல. அண்ட் ஒரு செல்லர்கிட்டமே அவங்களுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் இருக்குது. வேறு இது இல்லை. ஸோ நம்மக்கிட்ட சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, சில பேர் நம்மக்கிட்ட இருக்கிற ரேட். கருங்காலி மாலை அது போட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்களோ இல்லையோ, அது வந்து ஒரு ஃபேஷன் ஐட்டமாக இப்போ மாறிட்டு இருக்கு. நிறைய பேர் ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ நிறையா செலிப்ரிட்டிஸ் அது வந்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு. குறிப்பாக நம்ம தனுஷ் சார், சிவகார்த்திகேயன், லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை போட்டுட்டு வெளியிடங்களில் வரும் பொழுது அவங்க என்ன புதுசாக ஏதோ ஒரு மாலை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதுக்கப்புறம் அது வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல இந்த கருங்காலி மாலை அப்படின்னா என்ன? ஓகே, கருங்காலி மரத்தில் செய்யப்படுறது அந்த மாலை. கருங்காலி மாலை வந்து எல்லாரும் வெளியில் போட்டிருக்கனால அந்த மாலை வந்து ஃபேமஸாக இருக்குது. அதை தாண்டி கருங்காலியில் நிறைய பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கருங்காலின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர வகை. ஸோ ஆன்மீகத்தில் அது மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மரம். நிறைய மரங்கள் இருக்குது. வில்வ மரம், ஆலமரம், அரச மரம், வேம்பு, பச்சை கருப்புரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிற அந்த வரிசையில் முக்கியமான ஒரு மரமாக கருங்காலி மரம்ன்றது இருக்குது. ஸோ இந்த மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் தான் வந்து கருங்காலி பொருட்கள். அதில் ஒன்று வந்து மாலையாக இருக்குது. ஸோ இந்த மரத்துடைய முக்கியத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்தியை அதிகமாக ஈர்த்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த மரம் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ அந்த மரம் ஹோல்ட் பண்ணுறதுனால அந்த மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அண்ட் அந்த பொருட்களை யூஸ் பண்ணுற நம்மளுக்குமே வந்து ஒரு நல்ல வைப் கொடுக்கறதுனால அது யூஸ் பண்ணுறாங்க. கருங்காலியில் வந்து நீங்கள் சொன்னீங்க மாலை மட்டும் இல்லை, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்காது? ஸோ கருங்காலியில் மாலையாக பயன்படுத்தலாம், பிரேஸ்லெட்டாக பயன்படுத்தலாம். அண்ட் சாமி சிலைகள் நிறைய இருக்குது. எல்லா சிலைகளுமே வந்து கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டது இருக்குது. அதை தாண்டி வேல், சூலம், கீ செயின், பெண்டன்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டது மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது, நம்மக்கிட்டமே அவைலபிளாக இருக்குது. அது போடுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோடைய முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தி அதிகமாக அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறனால ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே, என்ன தான் ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஹார்டான சிச்சுவேஷனில் அவங்க கோத்ரூ பண்ணுறனாலும் இதை யூஸ் பண்ணும்போது அதை காம் ஆக்கி அதிலேருந்து சக்ஸஸாக வெளியில் வர முடிய தன்மை வந்து அந்த நம்ம மைண்டில் வந்து அது க்ரியேட் ஆகுது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து இது பயன்படுத்துறவங்களுக்கு கிடைக்குது. இது நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். அண்ட் என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணனால மற்றவங்களுக்குமே அதை ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. யாருக்காவது அவங்க யூஸ் பண்ணுறவங்க வந்து
மற்றவங்க வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் இதை வாங்கிட்டு போட்டிருந்தேன், அதனால எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் நான் நிறைய பர்சனலாக யூஸ் பண்ணிக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லாவே இருக்குது. நிறைய தடைப்பட்ட விஷயங்கள் இது போட்டதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் இதை தாண்டி நெகட்டிவ் எனர்ஜியில் நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் இருக்கோ இல்லையோ நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு சுற்றி நிறையவே இருக்குது. இந்த பில்லி சூனியம், இந்த பொறாமை, இந்த கண் திருஷ்டி வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை. அது நம்ம மைண்ட் லெவலில் நல்லா டீப்பாக மைண்ட் கண்ட்ரோல் இருக்கிறவங்களால அது பண்ண முடியும். பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அதில் கருங்காலி மாலை வந்து முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து கடைபிடிக்குது. இதை தாண்டி குலதெய்வத்துக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மரம் தான் வந்து கருங்காலி மரம். ஸோ இதை வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய குலதெய்வம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அது குலதெய்வம், அவங்களுடைய குலதெய்வம் வந்து அவங்க கூடயே இருந்து அவங்கள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். இதை தாண்டி நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் கருங்காலி யூஸ் பண்ணுறது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பெனிஃபிட்காக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஸோ ஒரு ஸ்டைல் ஃபேஷனாக இது ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்டைலுக்காகவும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குன்றதுக்காகவும் நம்ம செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கும் நல்லா இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கேட்கும் போதே சிவகார்த்திகேயன் மாலை கொடுங்க, தனுஷ் அண்ணே மாலை கொடுங்க அப்படின்னு தான் அதுக்கு ஒரு பேரே அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருமே வேற வேற மாதிரி ஒரு மாலைகள் போட்டிருக்காங்க. அது எல்லாமே கருங்காலியில் செஞ்சதான் வேற வேற வெரைட்டியில் இருக்கு. இல்லை கருங்காலி ஒரே வெரைட்டி தான். இவங்க எல்லாருமே யூஸ் பண்றது கருங்காலி தான். பட் தனுஷ் சார் யூஸ் பண்றது எக்ஸாக்டா கருங்காலியான்றதை என்னால டிஃபைன் பண்ண முடியல. அண்ட் அதுல வந்து ஒரு 2-3 கலர்ல இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதுல ருத்ராட்சம் ப்ளஸ் கருங்காலியா இருக்குமோன்ற ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா 2 கலர் பேட்டர்ன்ல அவர் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கருங்காலி அண்ட் ருத்ராட்சம் மிக்ஸ் பண்ணி அவர் போட்டிருக்க மாதிரி. பட் தனுஷ் சார், லோகேஷ் கனகராஜ் சார், சூரி சார் அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த ஷோவில் வந்து இதை போட்டுட்டு வந்ததுனால ஒரு ஹைலைட் ஆகி கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. அண்ட் இதை தாண்டி நிறைய சினி செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கும், எல்லாருமே வந்து இதை போட்டுட்ருக்காங்க. நிறைய வீடியோவில் நம்ம இதை ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது பார்க்கலாம். அவங்க கழுத்தில் வந்து கருங்காலி மாலை வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்து யூஸ் பண்ணுறது லைக் அந்த காப்பர் வச்சு ஒரு கருங்காலி. சிவகார்த்திகேயன் சார் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில்வரில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து கருங்காலி மாலை. ஸோ இதில் இந்த மாதிரி சில்வர் கம்பி வச்ச மாதிரி தான் சார் போட்டிருக்கிறது, சூரி சார் போட்டிருக்கிறதும் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சார் போட்டிருக்கிறதும் இந்த மாதிரி தான். ஸோ இது மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட காப்பரில் வச்ச மாதிரியும் இருக்கும் அண்ட் த்ரெட்டில் போட்ட மாதிரியும் இருக்குது. ஜெர்மன் சில்வர், ஒயிட் மெட்டல் கோட்டிங், ஐம்பொன், இந்த மாதிரி வெவ்வேறு மெட்டலில் போட்ட மாதிரி நம்மக்கிட்ட மாலைகள் இருக்குது. இப்போ அவங்க போட்டிருக்கிற மாலையெல்லாம் எவ்வளோ விலை அதெல்லாம்? சார் இப்போது இதுக்கு வந்து இதுதான் விலைன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிர்ணயிக்கல. அண்ட் ஒரு செல்லர்கிட்டமே அவங்களுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, சில பேர் நம்மக்கிட்ட இருக்கிற ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு இது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 580 4500 5000 வரைக்குமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சஸ் சொல்கிறேன். மாலைகள் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் போகும்போது வேறு ரேட்டில் வந்து இருக்கும். இப்போ 480 வாங்கி போகிறதுனால நமக்கு நன்மைகள் கம்மியாக கிடைக்கும், இல்லை அதிகமான காசில் வாங்கி போட்டால் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அப்படி இது வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின், எல்லாருமே கேட்குறாங்க. சார் பெருசாக வாங்கி போட்டால் நிறைய பெனிஃபிட் வருமா அப்படின்னு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க மரத்தையே நம்ம வாங்கி போட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கிற கண்ட்ரிஸ்டி போகாது போலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இவ்வளோ பெருசு போடணும், இவ்வளோ சின்னது போடணுன்ற மாதிரிலாம் இல்லை. கருங்காலி ஒரு சின்ன பீஸ் நம்ம கூட இருக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது சின்னதாக இருந்தாலும் அதை நம்ம கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி போடலாம். சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பிஸ்னஸில் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப பெருசாக போட்டால் ஆடாக இருக்கும், கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, சின்னதாக வாங்கி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து டீசெண்டாக மீடியமாக இருக்கும்போது மீடியம் சைஸ் போட்டுக்கலாம். நல்லா பெருசாக ஆன்மீகத்தில் நான் வந்து நான் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கேன், பெரிய சைஸாக போடணுன்றவங்க பெரிய சைஸாக போடலாம். ஸோ அகைன் அது அவங்களுடைய கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ 580 இருக்கிறதுக்கும் மேக்ஸிமம் 5000 வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? 580 வந்து மணி சின்னதாக இருக்கும் அண்ட் அது வந்து த்ரெட்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, த்ரெட்டில் போட்டிருப்பாங்க. அண்ட் இதில் வரும்போது சில்வரில் போகிற மாதிரி இருக்கும். 5000 வரைக்கும் வரும்போது ஒரிஜினல் சில்வரில் கருங்காலி மணி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கும். ஆனால் எதில் போடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கருங்காலி யூஸ் பண்ணணும். இதுவும் அகைன் ஒரு காமனான கொஸ்டின் கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்குறது. காப்பரில் போட்டால் நல்லதா, சில்வரில் போட்டால் நல்லதா, நூலில் போட்டால் நல்லதா, ஐம்பொன்னில் போட்டால் நல்லதான்னு கேட்பாங்க. ஸோ இதில் எந்த இது போடுறதும் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். சில பேருக்கு வந்து கோல்டு கலரில் போடணும்னு நினைக்கிறவங்க ஐம்பொன் வாங்கி போடுவாங்க, சில பேர் சில்வர் கலரில் போடணும்னு நினைக்கிறவங்க சில்வர் வாங்கி போடுவாங்க, இல்லை காப்பர் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால காப்பர் வாங்கி போடுவாங்க. அண்ட் அகைன் பட்ஜெட்டும் அதில் இருக்குது. ஸோ த்ரெட்டில் போகும்போது ரேட் கம்மியாக இருக்கும், சில்வருக்கு வரும்போது ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அகைன் உங்களுடைய சாய்ஸ் தான். கருங்காலி மாலை தான் போடணுன்றது அதுதான் முக்கியம். ஸோ எந்த பட்ஜெட்டில் போடுறது, என்ன மாடலில் போடுறது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் நமக்கு ரொம்ப வருஷம் அது பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா? ஸோ அப்போ
த்ரெட்ல போடும்போது அது கொஞ்சம் சீக்கிரமா அது த்ரெட்ல போடும்போது அவங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இந்த த்ரெட் வந்து வீக் ஆயிடுச்சு, இது வந்து கட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது அவங்க ஸ்ட்ராங்கான நூல்ல திரும்ப அவங்களே அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மெட்டலில் போகும்போது சொன்ன மாதிரி த்ரெட்டை விட மெட்டல் கொஞ்சம் கூடுதல் லைஃப் வரும். அண்ட் அகைன் அதையும் அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டாங்க, எங்கேயோ மாட்டி இதை வச்சோன்னா கட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, தூங்குவதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுருங்க, நெக்ஸ்ட் டே குளிச்சுட்டு போட்டுங்கன்னு சொல்கிறோம். ஸோ தூக்கத்தில் யூஸ்வலாக வந்து கட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து குளிக்கும் போது தண்ணியில் படும்போது நூல் வந்து வீக்காக வாய்ப்பு இருக்குது. மெட்டலும் வந்து தண்ணி எக்ஸ்போஸருக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து அவங்களுக்கு ஒரு காஷனாக தூங்குறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுருங்க, நெக்ஸ்ட் டே குளிச்சுட்டு போட்டுக்கோங்கன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் த்ரெட் மெட்டலுமே வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒருவேளை கட்டானா கூட அவங்க திரும்ப அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நியர்பையில் இருக்கிற ஆச்சாரிக்கிட்ட கொடுத்துட்டு வெள்ளி ஒருவேளை வெள்ளியில் வாங்குறாங்கன்னா வெள்ளி கம்பியை வந்து மாற்றி கொடுங்கன்னா கடையில் மாற்றி கொடுக்க போகிறாங்க. காப்பருமே அதேமாரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மணி எவ்வளோ நாள் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் அதில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து ஒருவேளை கட் ஆகுதோ இல்லை டேமேஜ் ஆகுதோ அதை நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு தூங்கும்போது போட வேணாம், குளிக்கும்போது போட வேணாம், அப்படி ஏதாவது பொதுவாக ரெஸ்ட்ரிக்ஷனாக ஏதாவது ஒரு இடத்துல அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா? ஓகே, இது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது. அண்ட் அதை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தரப்போகிற விஷயன்றதை வந்து நம்ம ஒரு தெய்வமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த தெய்வத்தை நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மெயினாக வந்து துக்க வீட்டுக்கு போகும்போது இதை கழட்டி வச்சுட்டு போகிறது நல்லது. அண்ட் பீரியட்ஸ் டைமில் காமனாக கேட்குறது லேடிஸும் யூஸ் பண்ணலாமா, லேடிஸ் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணலாமான்ற கேட்பாங்க. பீரியட்ஸ்ன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், அதில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் அவங்க வந்து நிறைய பேர் வந்து லேடிஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற அவங்க மாமியார் அம்மா அவங்களாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவலாக அது பார்ப்பாங்க. இது இந்த நேரத்தில் வந்து தீட்டு தான், இதில் கண்டிப்பாக நீ யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கழட்டி வச்சுட்டு அகெயின் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய, ஏன்னா இது எல்லாமே மைண்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதுமாரி ஒரு வாட்டிக்கு வந்து தீட்டு மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதை வந்து போடுறது கஷ்டம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இல்லை பீரியட்ஸ் டைமில் போடுறீங்க, இல்லை அதை தீட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மாலையை கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பால் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் பச்சைப்பாலில் போட்டுட்டு ஊற வைக்கக்கூடாது, ஜஸ்ட் போட்டு எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அதுலேருந்து கிளியர் ஆகும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து சாம்பிராணி புகையை போட்டுட்டு அந்த புகையில் காட்டி எடுக்கணும். ஸோ இந்த 2 மெத்தடில் கிளென்சிங் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா எனர்ஜைஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ இந்த கருங்காலி மாலையை யூஸ் பண்ணிகிட்டே ரொம்ப நாளாக, ஸோ இது எனர்ஜி போயிருமா, பவர் போயிருமா, இது ரொம்ப நாள் ஒர்க் ஆகுமா, அந்தமாரி கேட்குறவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து பௌர்ணமி வெளிச்சத்தில் மூன்லைட் கீழே இதை ஒரு 1/2 hour வச்சுக்கலாம். டைரெக்டாக வந்து நில வெளிச்சத்துக்கு கீழே வச்சுட்டு அது ஒரு எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடுகளை யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாது. இந்த மாதிரி இண்டிவிஜுவலோடைய விருப்பம் தான். ஒரு வேளை அது ரெஸ்ட்ரிக்டடான இடத்துக்கு நான் கொண்டு போயிட்டேன், அதேமாரி இதை சாப்பிட்டுட்டு ஆல்கோஹால் எடுத்துக்கலாமா, நான்வெஜ் சாப்பிடலாமா, துக்க வீட்டுக்கு போகலாமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு கொண்டாடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தவறாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணினால ஒருவேளை அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கும் போது கிளென்சிங் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த துக்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே நெகட்டிவ் சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம கருங்காலி மாலை போட்டு போகிறதுனால அந்த நெகட்டிவ் சக்தியை நம்மளிடம் வந்து அண்டை விடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு இது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க. அதுதான் இது ஒரு விஷயம். அகைன் இது மைண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம கொண்டு போகலாம். நம்ம மற்ற நெகட்டிவ் வைப்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போகலாம். ஒருவேளை கொண்டு போயிட்டு நான் அது ஒரு தீட்டாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிளென்சிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டைமில் நான் கொண்டு போக மாட்டேன்னு நினச்சாங்கன்னா வீட்டில் கழட்டி வச்சுட்டு போயிடலாம். அண்ட் சில பேர் கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸில் இருந்து வேறு வழியில் டேரெக்டாக அங்கே போகிற மாதிரி இருக்கும், இல்லை வெளியிலேருந்து டேரெக்டாக போகும்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிளென்சிங் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஃபார்முலா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கேரளாவில் இருக்கவங்கெல்லாம் லைக் இதை வந்து தண்ணியில் போட்டு குடித்தா இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது, மருத்துவ குணங்கள் இந்த மரத்தில் நிறைய இருக்குது. ஸோ கேரளாவில் அது வந்து அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக வாழ்கிறவங்க, நிறைய இயற்கை வைத்தியங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறவங்க. அண்ட் இங்கேயுமே நிறைய பேர் அது பண்ணுறாங்க. நம்மக்கிட்டே வந்து அந்த கருங்காலியில் ரா ஸ்டிக் இருக்குது, எதுவுமே பாலிஷே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்காக இருக்குது. அந்த ஸ்டிக்கை வந்து ஓவர் நைட்டில் குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே குளிக்கும் போது வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து கிளியர் ஆகுது. அண்ட் குளிக்கிற தண்ணியிலுமே அதை நம்ம யூஸ் பண்ணலாம். குளிக்கிற தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குளிக்கும் போது தோல் சம்மந்தமான வியாதிகள் வந்து குணமாகுதுன்றது ஒரு இது இருக்குது. ஸோ மருத்துவத்துக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு மரம் கருங்காலி. அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜிக்குமே நல்ல ஒரு விஷயம் இது. ஆனால் இது எங்கிருந்து பிரதர் நமக்கு கிடைக்கிது இந்த கருங்காலி அப்படிங்கிறது? மேக்ஸிமம் நமக்கு தமிழ்நாட்டில்
எங்கிருந்து விளையுது? ஸோ இந்த மரத்துடைய உற்பத்தி விளைச்சல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் ஒரு நடக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, இது தாண்டி ஒரிசாவில் இருக்குது, ஹரியானாவில் இருக்குது, ஜெய்ப்பூரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேட்டில் வந்து இது விளைச்சல் இருக்குது. எனக்கு பை ப்ராடக்டாக எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து, ஹரியானாவிலேருந்து. இவங்க வந்து உட்டை வந்து லீகலாக ஒரு ஏலம் மாரி விடுவாங்க. அதாவது இந்த மரம் வந்து கட் பண்ணுறதுக்கு பேண்ட், பப்ளிக் யாருமே கட் பண்ணக்கூடாது. ரா உட்டாக யாராவது வச்சுருந்தாங்கன்னா அது அஃபென்ஸ். ஸோ இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம ஆடியன்ஸ் யாராவது அந்த மாதிரி வச்சுருக்காங்க, அதை டிரான்சாக்ட் பண்ண நினைக்கிறவங்க, அது வந்து அஃபென்ஸ், இல்லீகல். அண்ட் இதை வந்து பை ப்ராடக்ட் பண்ணுறவங்க அவங்க லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ ஏலம் விடுவாங்க, கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்க வாங்கி அதை பை ப்ராடக்டாக பண்ணி எங்களை மாதிரி விற்பனையாளர்களுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்டேருந்து தான் நம்ம வாங்கி நம்ம சேல் பண்ணுறது. மரங்கள் பல்வேறு இடத்துலேருந்து நம்மள்கிட்ட கிடைக்குது. ஸோ இந்த ஊருடைய மரம் தான் இதுன்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்டேட்டோடைய மரம் தான் சொல்லிட முடியாது. பட் எங்களுக்கு வர்றது வந்து ஹரியானாலேருந்தும் ஜெய்ப்பூர்லேருந்தும் பை ப்ராடக்டாக வர்றது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபேஷனாக மாறினதுக்கப்புறம் இது எங்கே போனாலும் நமக்கு கிடைக்குது. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனால் கூட அதில் விற்கிறாங்க, இதுவும் ஒரு வகையான ஒரு ஃபேஷன் தான்ப்பா அப்படின்னு. இது எப்படி நம்ம ஒரிஜினலாக கண்டுபிடிக்கணும் சார்? இது மக்கள்கிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது ஒரிஜினல் தான் நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து, ஏன்னா உட்டுன்றது வந்து ஒரே டெக்ஸ்சராக இந்த எண்ட் டு அந்த 10 இருக்காது. டெக்ஸ்சர் வைஸ் ஒரு இடத்துல டார்க்காக இருக்கும், ஒரு இடத்துல லைட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கிளியராக ஒரிஜினல்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு மாலையாக தான் நம்ம 99% கொடுக்குறோம். ஸோ அன்பாலிஷ்டு மாலைன்றது பாலிஷ்டு அன்பாலிஷ்டு 2 விதம் இருக்குது. பாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நார்மல் உட்டுக்கு மேலேயும் ஒரு பாலிஷ் பண்ணால் ஃபுல் பிளாக் ஆகிடும். அண்ட் அதை கஸ்டமர் வந்து கருங்காலின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நாள் போக போக அந்த கலரோ இல்லை பாலிஷ் போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற ஒரிஜினல் கலர் வந்துடும். நேற்று கூட என்கிட்ட அந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு துளசி மாலை மாரி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து வேறு பீடு வேணும் அப்படி ஏதோ கேட்டிருந்தேன். இப்போ இது என்ன மாலைன்னு அவங்ககிட்ட நான் கேட்குறேன். அவங்க கருங்காலின்றாங்க. சார் கருங்காலின்றீங்க, இந்த கலரில் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது கருங்காலி கிடையாது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் விற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வரோம், சதுரகிரி மலையிலேருந்து வாங்கிட்டு வரோம், இந்த மாதிரி கோயில்கள்லேருந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரிஜினலாக பாருங்கன்னுவாங்க. ஸோ அது என்னென்னா கல்லில் செய்யப்பட்ட மாலைகள்லாம் வந்து கருங்காலின்னு சொல்லி விற்கிறாங்க, நார்மல் கோட்டிங்கில் இருக்கிறதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து தெளிவான விஷயம் வந்து கிடையாது. சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, வாங்குகிற இடம் ஒரு நம்பிக்கையான இடமா பார்த்து வாங்கணும். ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோராக இருக்கணும். இப்போ நம்மள மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் நிறைய பேர் என்கிட்ட தான் வாங்கணும்னு நான் சொல்லலை, நிறைய பேர் ஜென்யூனாக விற்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்பிக்கை இருக்கிற இடமா நம்ம போய் வாங்கணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனும் போது அங்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். டூப்ளிகேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுது, ஒரு சந்தேகம் வருது, அவங்ககிட்ட கேட்கணும்னாலும் அவங்க அட்ரஸ் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்து வாங்கணும். ஸோ இன்னொன்று சிம்பிளாக கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, வாங்குகிற மாலையோ இல்லை வாங்குகிற பொருட்களோ மேலே லைட்டாக சீவி பார்க்கலாம். ஒரு கத்தி எடுத்து சீவி பார்க்கலாம், இல்லை தரையில் தேய்ச்சி பார்க்கலாம், உள்ளே என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து ரெகுலர் கருங்காலி, ஒரிஜினல் கருங்காலியாக இருந்தால் அந்த மாதிரி டார்க் ப்ரௌன், அதாவது பிளாக் கலரில் தெரியும், இல்லை டார்க் ப்ரௌன் கலரில் தெரியும். இல்லை டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ரெகுலராக வந்து ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலராக வந்து ரெகுலர் மரத்துடைய கலர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் அவங்க இது பண்ண முடியுமே தவிர அவங்களால பக்காவாக இது பண்ண முடியும். இதையும் தாண்டி 100% அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வுட் டெஸ்ட் பண்ணுற லேபில் கொடுத்து தான் அவங்க டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கருங்காலி. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். அண்ட் அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்கும். இந்த ஒரு பீடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அகெயின் இது வந்து சில பேர் பார்த்துட்டு நடுவில் டூப்ளிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ மரத்துடைய டெக்ஸ்சர் என்னென்னா ஃபுல் பிளாக் இருக்காது, எண்ட் டு எண்ட் வந்து பிளாக் இருக்காது. ஒரு இடத்துல டார்க்காக இருக்கும், ஒரு இடத்துல லைட்டாக இருக்கும். ஸோ மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதில் நான் ஒரு பீடு எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் வந்து கட் பண்ணுறேன். நான் எவ்வளோ டீப்பாக கட் பண்ணாலுமே உள்ளே வந்து இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து அதே பிளாக் கலர் இருக்கும். ஸோ இதை நான் 2ஆக உடைச்சா கூட உள்ளேயும் இதே கலர் தான் இருக்குமே தவிர உள்ளே வேறு கலர் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கருங்காலி கலர் பண்ண மாதிரி தான் 2 விதமான டூப்ளிகேஷன் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இதே கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கல், அது என்ன கல்லுன்னு தெரியல, கல்லில் வந்து மாலை செஞ்சு கருங்காலின்னு சொல்லுவோம். அது நம்ம தட்டும் போதே அந்த கல் ரெண்டும் சவுண்டு வர்றது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அண்ட் அதேமாதிரி நீங்கள் கட் பண்ணவே முடியாது, கல்லை வந்து கட் பண்ண முடியாது, கருங்கல்லாக இருந்தால் கட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி வழுகி போகும். அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி வுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கா இல்லை இதே கலராக இருக்கான்னு நம்ம வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அகைன் அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்காது, சென்டர் பார்ட் மட்டும்தான் பிளாக்காக இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து ரெகுலர் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த அந்த மரத்துலேருந்து அந்த பீட் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா லைட்டாக அந்த ஒயிட்டை சேர்த்து நம்ம பீட் செஞ்சுருவோம். ஸோ பீடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒயிட்டிஷாக அந்த ரெகுலர் வுட் மாதிரி இருக்கும், ஒரு சைடில் பிளாக் வரவும் வாய்ப்பும் இருக்குது. 1-2 பீடு இந்த மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அது ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி ஆகும். ஸோ சில பேர் ஒரு சைடு பார்த்துட்டு ஒயிட்டாக இருக்கும், இன்னொரு சைடு கட் பண்ணி பார்க்கும்போது பிளாக்காக இருக்கும். அண்ட் இன்னொரு பீடை பார்க்க சொல்லுவோம். ஒருவேளை அந்த மாதிரி கஸ்டமருக்கு எங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது ஸோ இதை விட்டுருங்க, அடுத்த பீடு செக் பண்ணிட்டு சொல்லுவோம்னா அடுத்த பீடு நார்மலாக இருக்கும், அப்போ அது ஒரிஜினல் தாங்க சார், நான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை இது பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க எண்டில் வந்து ஒரிஜினல் என்னன்றதை செக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது மாலையாக போடாமல் பிரேஸ்லெட்டாகவும் இருக்குது, நிறைய பேர் கீ செயினாகவும் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்படி யூஸ் பண்ணும்போதும் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்குமா? கண்டிப்பாக. கருங்காலி மாலையாக தான் நம்மளுக்கு போட்டு அந்த வைப்பை நம்ம கொண்டு வரணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கருங்காலி மாலையாகவும் பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு ஃபார்மில் ஒரு கருங்காலி பீஸ் வந்து நம்ம கூட இருக்கணும். நம்மக்கிட்ட 3 inches ஸ்டிக் இருக்குது, வேல் இருக்குது, சூலம் இருக்குது, பெண்டன்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றவங்க பிரேஸ்லெட் போட முடியாது, மாலையாகவும் வெளியில் போக முடியாது, போட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கீ செயின் மாதிரி வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை சின்ன ஸ்டிக்கு மாதிரி இல்லை வேல் மாதிரி வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க கூட கேரி பண்ணலாம். அண்ட் லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்லேயோ இல்லை வாலெட்லேயோ வந்து வச்சுட்டு இது பண்ணலாம். இதை தாண்டி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நான் கொடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஃபேஷன் வந்து அலௌடு இருக்காது. ஸோ அவங்க பேக்கில் வந்து ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் கருங்காலியை வந்து போட்டு அனுப்பலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே பெனிஃபிட் தான் கிடைக்கும். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணி பேசினது ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறையா விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் ரொம்ப நன்றி. நன்றி.